வில்லேஜ் டேஸ்டி ஃபுட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பாதாம் பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து வெயில் காலம் வந்து தொடங்கியாச்சு. அதனால் இந்த பாதாம் பால் வந்து நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிச்சாக்கா நமக்கு ஒரு எனர்ஜி, சூப்பரான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து நான் பாதாம் பால் வந்து உங்களுக்கு இந்த பாதாம் பால் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பாதாம் பால் வந்து சம்மர் சீசனில் மாத்திரம் இல்லை, வின்டர் சீசன்லேயும் கூட நான் குடிக்கலாம். வின்டர் சீசனில் குடிக்கும்போது நம்ம சூடாக குடிப்போம். ஆனால் சம்மர் சீசனில் குடிக்கும்போது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இந்த பாதாம் பால் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தேன். இந்த மாதிரி பாதாமை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதாம் கொட்டையை எடுத்து இந்த பாதாம் கொட்டையை சுடு தண்ணியில் நான் 1.5 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பாத்திரத்தில் கொட்டிட்டு இதை வந்து ஒரு 1.5 மணி நேரம் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சேன். இந்த பாதாம் பருப்பு நல்லா ஊறணும். பாதாம் பருப்பு 1.5 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ இதை நல்லா உரித்து எடுத்துடலாம். இந்த பாதாம் பருப்போட தோலை இப்படி உரித்து எடுத்துருங்க. உரித்து எடுத்து இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். இப்படி உரிச்சாவே வந்துடும், தோலெல்லாம் ஈஸியாக வந்துடும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ரொம்ப குறன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கலாம். இதில் வந்து பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. பாதாம் பருப்பை வந்து பால் ஊற்றி தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போது நான் இது வந்து 1 லிட்டர் பாலை காய வச்சுருக்கேன். இந்த பால் கொதிக்கட்டும். பால் காஞ்சிட்ருக்குது. இந்த பாலில் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்கான பாலை நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். பாலில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. பால் நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள், நல்லா திக்கான பால். இந்த மாதிரி பாலை முதல்ல நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். பால் காஞ்ச பிறகு இதில் வந்து நம்ம குங்குமப்பூ போடுறோம். நான் வந்து இந்த எவரெஸ்ட் குங்குமப்பூ தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து ஒரு பிஞ்சு போடலாம். இது வந்து எதுக்காகனா இந்த கலருக்காக. அதுவும் இல்லாமல் இந்த பாதாம் பால் வந்து இந்த குங்குமப்பூ போடும்போது நல்ல ஃப்ளேவராக, இந்த கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதுக்காக இந்த பாலில் முதல்ல குங்குமப்பூ போடுறோம். இந்த குங்குமப்பூ போட்ட கொஞ்ச நேரத்தில் இந்த பால் எவ்வளோ கலர் சேஞ்ச் மாறுதுன்னு பாருங்கள். இந்த குங்குமம் போட்டு இப்படி கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு கொஞ்ச நேரத்தில் இது எப்படி கலர் மாறுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த குங்குமப்பூவெல்லாம் எப்படி கலராக எல்லோ கலரில் மஞ்சள் நிறத்தில் அப்படியே மாறி இருக்கு. இது இன்னும் கூட கலராக மாறும், மஞ்சள் நிறத்துக்கு வந்துடும். குங்குமப்பூ அதுக்காக பால் நல்லா மஞ்சளாக வரணும்னு நிறைய குங்குமப்பூ போட்டுறாதீங்க, மீடியமாக தான் போடணும். பாருங்கள், பால் வந்து இந்த கலரில் வந்திருக்கு. இந்த ஒரு பிஞ்சு நான் குங்குமப்பூ போட்டதுக்கு இவ்வளோ கலர் வந்திருக்கு. குங்குமப்பூ போட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் சர்க்கரையை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு இது நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாமை எடுத்து இந்த பாலில் சேர்த்துருவோம். குங்குமப்பூ போட்டு இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்கிற பாதாமை எடுத்து இதில் சேர்த்து கிளறி விடுங்க. பாதாம் சேர்த்துன உடனே நல்லா கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். கரண்டி வச்சு நல்லா கிளறி விடணும். இப்படி நல்லா கலக்கி விடணும்.
இந்த பால் வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். அது வரையும் அப்படி கலக்கி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த பாதாம் போட்ட உடனே இந்த பால் எவ்வளோ திக்காக நல்லா கலராக வந்திருக்கு. இப்போ அந்த பால் கொதிக்கிற போது இந்த ஏலக்காய் தூள் இதில் போட்டு நம்ம கலக்கி விடணும். இந்த ஏலக்காய் தூள் எதுக்காகன்னா பாதாம் பாலோட வாசனைக்காக. ஏலக்காய் ஃப்ளேவர், ஏலக்காய் போட்டோம்னா அந்த பாதாம் பால் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக இந்த ஏலக்காய் தூள் போடுறது. இப்போ ஏலக்காய் தூள் போட்ட பிறகு இதை கலக்கி விடுங்க. நல்லா கலக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பால் வந்து அடி பிடிச்சிடும். பாருங்கள், பால் எவ்வளோ திக்காக நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி என்ன கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள். திட்டமான அருமையான ஒரு கலரில் இந்த பால் திக்காக சூப்பராக வந்துடுச்சு. பாதாம் பால் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ திக்காக கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சூப்பரான ஒரு பாதாம் மில்க் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இது ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கூலாகவும் குடிக்கலாம். எப்படினாலையும் குடிக்கலாம். பால் ஊற்றிட்டு இது மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாதாம் எடுத்து இதில் தூவி விட்டோம்னா நமக்கு இப்போ பாதாம் பால் ரெடி. உங்களுக்கு தேவையான இதில் பிஸ்தா கூட போடலாம். இப்போ பாதாம் பருப்பு எடுத்து இப்படி தூவி விட்டோம்னா இப்போ நமக்கு பாதாம் பால், சூப்பரான பாதாம் பால் வந்து ரெடி. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம் வாங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. அவங்களுக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு. நீங்களும் இதை போல் பாதாம் மில்க் செஞ்சு நல்லா இந்த சம்மர் சீசனை, இந்த வெயில் காலத்தை இந்த பாதாம் பாலோட என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.